வீக் ஹார்ட் இருக்கவங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிட்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா வீடியோ இப்போயே ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் உங்களை ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Esa chica quiere selfie, selfie, ella quiere beber. Pa' que el jefe se dé cuenta que aquí perdió esa mujer. Lo que quiere es enloquecer. சூப்பராக வந்திருக்கு அவுட்புட். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு வந்து அந்த பெண் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நான் உண்மையாக நினைக்கல. ஜென்யூனா கமெண்ட் பண்ணாதீங்க. ஜென்யூனா கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் எனக்கு நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப பிடிச்ச கார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3D பிரிண்டிங் பென் தான் வந்து பார்க்க போறோம். ஒரு அன்பாக்சிங்காக இருக்கட்டும், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அண்ட் அதுக்கு இன்புட் நம்ம எப்படி கொடுக்கணும், அதோட அவுட்புட்ஸ் என்னென்ன வரும் அண்ட் இதோட காஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கரெக்டாக ஒரு 2 monthsக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரிண்டர் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம், ஒரு கலர் பிரிண்டர். அதோடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2D ஃபார்மேட்டில் இருக்கும்ல, ஒரு பேஜில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வரும். நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3D பிரிண்டிங் தான். 3D பிரிண்டிங்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெப்த் ஒன்று இருக்கும். ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு டெப்த்தோட உங்களுக்கு ஒரு பொருளை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். குறிப்பாக வந்து நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கல்ல, ஒரு சின்ன ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு சின்ன மினியேச்சர் கைண்ட் ஆஃப் திங். உங்கள் மைண்டில் வந்து ஒரு சின்ன மாடியூல் ஒன்று வருது, அதை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி 3D மாடல்ஸ், 3D கிரியேட்டிங் பிரிண்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இந்த 3D பென் வச்சுலாம் நீங்கள் ஒரு மாடல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட், அதாவது ஒரு ஃபிலமெண்ட்னு சொல்லுவாங்க. ABS ஃபிலமெண்ட் இருக்கு, அப்புறம் PLAன்னு ஒரு ஃபிலமெண்ட் இருக்கு. PLAன்றது வந்து கொஞ்சம் லைட்டான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி வரும். ABSன்னு சொல்றது வந்து கொஞ்சம் ஹார்டான பிளாஸ்டிக் மெட்டீரியல். அது மெல்ட் ஆகிற டைம் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். யூஸ்வலாக வந்து இந்த ப்ராடக்ட் இந்த சின்ன சின்ன மாடியூல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறதுக்கு PLA ஃபிலமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் PLA அண்ட் ABS ரெண்டுத்துக்குமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் அதில் ஒர்க்கிங் பார்க்கலாம். ஒர்க்கிங்லாம் பார்த்ததுக்கப்புறம் இது யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். அண்ட் இதோடைய டெஸ்டிங் கூட நம்ம பார்க்க போகிறோம், எந்த அளவுக்கு வந்து இந்த எஃபிஷியண்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றது. அண்ட் இந்த மாதிரி 3D பிரிண்டிங் இந்த ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு 3D பிரிண்டர் கூட வாங்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். அது கொஞ்சம் விலை அதிகம். நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து ஒரு 3D பென்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் நான் வாங்கும்போது ஒரு 1300 rupees கிட்ட இருந்துச்சு. இதோட பிரைஸ் வந்து நான் கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பேன், MHS லிங்க் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா அந்த வீடியோவில் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேனோ அதோட லிங்க் எல்லாமே கிளப் பண்ணி உங்களுக்கு ஸ்டோர் மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த ஸ்டோர்ல ஒரு 4 to 5 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதுல ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் இப்போ என்னோட கேமராவா இருக்கட்டும், ஒரு ஸ்டோர் மாதிரி அதை உங்களுக்கு கிரியேட் பண்ணி போட்டிருப்பேன். அதுல இருக்க ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அமேசான் லிங்க்ஸ் தான் இருக்கும். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அமேசான் தான் ரீடைரக்ட் பண்ணும். ஸோ அங்க இருந்து நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அண்ட் இன்னைக்கு பிரைஸ் என்ன இருக்கு அப்படின்றதும் பாத்துக்கலாம். இது நான் ஆஃபர்ல வாங்கியிருந்தேன், 10% ஆஃபர். அந்த டைம்ல ஒரு கிரெடிட் கார்டு ஆஃபர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஒரு 4-5 பொருளாக வாங்கும்போது ரொம்ப கம்மியாக கிடைச்சிது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் வாங்க ட்ரை பண்ணலாம். கீழே எல்லா லிங்க்ஸுமே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. த்ரீ பிரிண்டிங் பென். ஓகே, ஒரு அழகான ஒரு குட்டி பென். அது ஒரு சைடு வச்சுருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். இது வந்து அந்த பென்னோட ஸ்டாண்ட். நம்ம ஸ்டாண்டில் தான் வைக்கணும் ஆக்சுவலாக. அதோடைய ஒரு அடாப்டர். இது ஒரு அடாப்டர். பேசிக்காக ஒரு கார் பண்ணுறதுக்கான ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். நெக்ஸ்ட் அதோட ஃபிலமெண்ட்ஸ். ஸோ நான் சொல்லியிருந்தாலும் ஆல்ரெடி ABSன்னு ஒரு ஃபிலமெண்ட் இருக்குது, அப்புறம் PLAன்னு இருக்குது. நம்மளுக்கு இது கூட வந்து PLA ஃபிலமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸில் கூட ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் அதோட லிங்க் கூட முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணலாம். PLA அண்ட் ABS ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் பார்த்துடலாம். இந்த பெனில் வர பட்டன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இதோட டெஸ்டிங் நம்ம பார்த்துடலாம். இந்த பென்னோட டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 இன்புட் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் இன்புட், இந்த இடத்துல பவரோட இன்புட் கொடுக்கணும். அண்ட் இந்த இடத்துல உங்களோட ஃபிலமெண்ட்டோட இன்புட், அது 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு சின்ன LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சருக்காக. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணணும்னா இந்த பட்டன். அண்ட் PLA ஃபிலமெண்ட்டா இல்லைனா ABS ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுறீங்களான்றதும் இந்த LCDயில் உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்பிளே மாதிரி வரும். நம்ம டெஸ்டிங் அப்போ அதை பார்க்கலாம். அண்ட் இங்கே குட்டியாக அந்த பட்டன் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு LED கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கிற LEDயோட இண்டிகேட்டர் வந்து பவர் இண்டிகேட்டர்.
இண்டிகேட்டர். இது கீழே இருக்க பட்டனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எல்இடி லைட் இருக்கும், அது வந்து உங்களோட ஒர்க்கிங் இண்டிகேட்டர். அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்க 2 பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ மார்க் வச்சு தெரியும். ஃபிலமெண்ட்டை வந்து லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணணும், அண்ட் அன்லோட் பண்ணுறதுக்கு அப் ஆரோ யூஸ் பண்ணணும். அண்ட் ப்ராடக்ட்டோட ரைட் சைடில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோலர். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஃப்ரண்ட்டில் வைக்கணும், கொஞ்சம் ஸ்பீட் அதிகமாக இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் பின்னாடி வைக்கணும். அந்த இண்டிகேட்டருமே உங்களுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் நம்மளோட எக்ஸ்ட்ரூடர். இந்த இடம் கொஞ்சம் ஹாட் ஆகும்னு போட்டிருந்தாங்க. ஸோ பட் பியரபிள் ஹாட் தான், நம்மளுக்கு வெளியே தொடுறதுக்கு கொஞ்சம் நார்மலாக ஹாட்டாக தான் இருக்கும், பட் ஹாட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ கொண்டாத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நீங்கள் பின்னாடி பவர் சாக்கெட்டை ப்ளக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஆரஞ்சு கலர் லைட் வந்து பவர் ஆன் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் தான். அண்ட் PLA ஆர் ABS, இப்போ உங்களுக்கு என்ன ஃபிலமெண்ட் நீங்கள் இன்புட் கொடுக்க போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணணும். ABS இருக்குது. ஸோ இப்போ வந்து PLA நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ PLA சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த எக்ஸ்ட்ரூடரை வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணோம், ப்ரீ ஹீட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஹீட் பண்ணுறதுக்கு தான் இந்த பட்டன். உங்களுக்கு நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரூட் இன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரெட் கலர் லைட் உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஆன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து க்ரீன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணோம். இப்போ உங்களோட எக்ஸ்ட்ரூடர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரூடர் ஹீட் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுது பாருங்கள். 148 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து 190 ரீச் ஆகிடுச்சு. ஸோ 190 தான் நம்மளோட PLA ஃபிலமெண்ட்டோட ஹீட்டிங். இது இந்த எக்ஸ்ட்ரூடர் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் இண்டிகேட்டர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களோட ஃபிலமெண்ட்டை வந்து இன்புட் கொடுக்கணும் நீங்கள். ஸோ நம்ம ஆரஞ்சு ஃபிலமெண்ட் எடுப்போம். ஸோ உங்கள் டிவைஸை வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா கூட உங்களோட டிவைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோட் போயிடுது. அந்த LCD டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஸ்லீப் மோடில் இருக்குது அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ பின்னாடி வந்து நம்ம ஃபிலமெண்ட்டை வந்து இப்போ ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட PLA ஃபிலமெண்ட் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரூட் இன் பட்டனை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மோட்டர் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு அது இன்புட் எடுத்துகிட்ருக்கு. அந்த மோட்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரன் ஆகுது. இன்புட் அழகாக எடுக்குது பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாசிலில் அது அந்த PLA ஃபிலமெண்ட் வந்து மெல்ட் ஆகி உங்களுக்கு வரும். பார்த்தீங்களா? வாவ். ஸோ அந்த PLA ஃபிலமெண்ட் எப்படி மெல்ட் ஆகி வருது பார்த்தீங்களா? ஸோ ஸ்பீடு வந்து இப்போ ஹை ஸ்பீடில் இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக வருது. ஸோ ஸ்பீடு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஹை ஸ்பீட். எவ்வளோ ஸ்பீடாக வருது பார்த்தீங்களா? அண்ட் ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை ஃபார்வர்டில் புஷ் பண்ணிட்டு இப்போ அதோட அவுட்புட் ஸ்பீட் நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லோவாக வருதுன்ட்டு. ரொம்ப ஸ்லோவாக பிரிண்ட் பண்ணுது. செம்ம பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது நம்மளோட 3D பிரிண்டிங் டிவைஸ் வந்து. எந்த ஒரு பபுள்ஸ் எல்லாமே இல்லை. உங்களோட டிவைஸில் வந்து ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா ஃபிலமெண்ட்டை நீங்கள் ஹீட் பண்ணும்போது சின்ன சின்ன ஏர் பபுள்ஸ் மாதிரி உங்களோட அந்த ஃபிலமெண்ட்லேயே மிக்ஸ் ஆகி வரும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிட் மெட்டீரியலே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? எனக்கு பால் வேணும் சியா. பாலா? பால் கடையில் விற்கிது, போய் வாங்கிக்கோங்க. ஐசக் கேட்டால் மட்டும் தான் நான் பண்ணித்தரேன். என்ன பண்ணுறீங்க? இப்போ வந்து கட்டம் போட்டு நம்ம விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு வாவ், செம பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. கீழே ஸ்டிக் ஆகாதா? லைட்டாக ஸ்டிக் ஆகும், பட் நம்ம எடுத்துடணும் அதை உடனே. ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணாலே உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்துடும். சூப்பரில் ஈஸியாக நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு மாடியூல் மாதிரி நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு வந்து இவங்க கொடுத்துருக்க இந்த ஒரு கார் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். குட்டி பசங்க எல்லாமே பண்ணலாம். என்ன மாதிரி குட்டி பசங்க இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி பார்க்கணும். எஸ், குட்டி பசங்க தான். வாங்க பண்ண ஆரம்பிப்போம். அந்த எக்ஸ்ட்ரூடிங் ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க எப்போவுமே. அப்போ தான் நம்ம பர்ஃபெக்டாக ஒரு மாடியூல் பண்ண முடியும். ஸோ ஒரு பார்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த காரோட பார்ட் முடிச்சிடலாம்.
ஆரஞ்சு கலர் கார் தான் நம்ம இன்றைக்கி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஓகே, காரோட லெஃப்ட் சைட், காரோட ரைட் சைடு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போது ஜாயின் பண்ணோம். அதான் நம்மளுக்கு இருக்க லாஸ்ட் ஒர்க்கு. இதில் ஃப்ரண்ட்டு, இது வந்து காரோட பேனட், இது ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டு கண்ணாடி அண்ட் இது பின்னாடி இருக்க கண்ணாடி. ஸோ இது வந்து பின்னாடி இருக்க ஒரு சின்ன மாடியூல். நெக்ஸ்ட் அது டயர்ஸ். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணோம் நம்ம. ஸோ பேஸ் பார்ட் எடுத்துக்கோங்க. பேஸ் பார்ட் எடுத்துகிட்டு ஜஸ்ட் மேலே வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த பக்கம். ஓகே, ஸோ பார்த்தீங்களா ஒரு 3D பிரிண்டட் கார் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. சூப்பராக வந்திருக்கு அவுட்புட். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு வந்து அந்த பென் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நான் உண்மையாக நினைக்கல. சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் அந்த ப்ராடக்ட்டை அவங்க கொடுத்துருக்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த 3D பிரிண்டிங் அந்த மாதிரி ஹேண்ட் ஆர்ட்லாம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பொறுமை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக காமாக நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வரும். இது நான் வந்து நிதானமாலாம் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸில் இந்த வீடியோக்காக ஃபாஸ்ட்டாக முடித்தேன். அண்ட் முடிஞ்ச அப்கமிங் டேஸில் அவங்களுக்கு வந்து இதில் பர்ஃபெக்டான ஒரு மாடியூல். நான் ரொம்ப பொறுமையாக பண்ணுவேன். சில விஷயம்லாம் ஒரு சின்ன சின்ன ஆர்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நான் பொறுமையாக டிசைன் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட் எடுத்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே லைக் இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த 3D பென் வச்சு பண்ணுறது எனக்கு புதுசு இல்லை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2016 அந்த டைம்லலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா க்ளூ கன் ஒன்று வித்துட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் வரும்ல, அதில் வந்து இன்புட் வந்து நீங்கள் ஒரு ரப்பர் மெட்டீரியல் கொடுக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ராடக்ட். அந்த ரப்பர் இதை வச்சு நீங்கள் சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணலாம். அந்த டைம் 2016 வந்து நான் ஒரு ஃபோன் பவுச் ஒன்று பண்ணியிருந்தேன். நம்ம டேபிளில் நார்மலாக வந்து ஃபோனை சார்ஜ் போட்டு ப்ளக் பண்ணோம்ல, அது இல்லாமல் நீங்கள் அந்த ப்ளக் பாயிண்ட்லேயே சின்னதாக ஒரு பேக் மாதிரி பண்ணி உங்கள் ஃபோனை நீங்கள் ஹேங் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவர்லே ஷார்ட்ஸ் இப்போ வந்திருக்கும். அண்ட் இதோட பிரிண்டிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டியில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் இப்போ அந்த கார் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபிலமெண்ட் வந்து நான் ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணேன். அவங்க ஆல்ரெடி கொடுத்துருந்த ஃபிலமெண்ட் அதில் பாதி தான் யூஸ் பண்ணேன். ஒரு ஃபுல் காரே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன கியூப்லாம் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 rupees தான் இருக்கும் அதோட ஓவர் காஸ்ட்டே. நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தா இந்த ஒரு 3D பென் வாங்க வேண்டியது மட்டும் தான் இருக்கும். கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை கிராஃப்ட் ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அப்படின்றவங்களாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு இனிஷியேட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எடுத்த உடனே வந்து பெரிய 3D பிரிண்டர்ஸ்லாம் போயிடுவானா, அதோட காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகம் தான். உங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த கார் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத இப்போ கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஷர்லி வந்து ஏதோ பண்ண போகிறாங்க. ஷர்லி வந்து நான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். அவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எனக்கு யூஸ் பண்ணணும் ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திரமுகி படத்தில் ஜோதிகா அக்காவுக்கு தேஜஸ் வரும்ல, அந்த மாதிரி நான் ஒரு தேஜஸ் பார்த்தேன். அவங்க வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அதனால இப்போ இந்த ப்ராடக்ட் இப்போ உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கார் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே கீழே கமெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டில் போயிட்டு அப்புறம் ஷர்லி அக்கா பண்ணால் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல. அதனால ஃபர்ஸ்டே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்து பண்ணுங்க. ஓகே, ஷர்லி அக்கா வாங்க. ஷர்லி அக்கா வந்தாச்சு. என்ன பண்ண போறீங்க? நான் எல்லாமே பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவேன். ஓகே, டன். கேரி ஆன்.
பை. வீக் ஹார்ட் இருக்கவங்க, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிட்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா வீடியோ இப்போயே ஆஃப் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ண போறோம்? நான் யூஸ் பண்ணுவா கேட்டேன், ஒரே ஒரு வாட்டி நான் பெயிண்ட் பண்ணேன். அப்படிலாம் கிடையாது, ஒன்னு பண்ணா ஃபுல்லா பண்ணிடணும். பாரு கார், ஐயோ இது வேற கார். நான் இதெல்லாம் பார்க்காம தான் பண்ணேன். யார் சொன்னது அதை பார்த்து பண்ணேன்ட்டு? போ நீ பண்ணு. ரெடி ரெடி. என்ன மாடல் வேணும் சொல்லுங்க, டக்கு டக்கு டக்கு. என்ன மாடல் நீயே யோசிச்சு நீயே பண்ணிக்க. நாங்க யோசிச்சு பண்ணலையா காரு? நீங்கள் மாடல் வச்சு பண்ணீங்க. சீரியஸாக வந்து எனக்கு இதை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. எனக்கு வந்து கிராஃப்ட் ஒர்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து எனக்கும் பண்ணணும்னு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ட்ரை பண்ண போகிறேன். அவுட்புட் எப்படி வருதுன்னு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள். இப்படிதான் பேசுவீங்க, கடைசியில் அவுட்புட் வேறு லெவலில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்துடும். நான் எங்கே போகிறது அப்புறம்? உங்கள் லெவலுக்கு என்னால் வர முடியாது, நீங்கள் வேறு லெவல். ஓகே ஓகே. இப்போ வந்து எல்லோ ஃபிலமெண்ட் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஓகே. ஓகே. ஸோ என்ன மேஜிக் ஷோவாக நடக்குது? ஆமாம், மேஜிக் பென் தான் அது. அண்ட் எவ்வளோ பேருக்கு இந்த ப்ராடக்டோட ஒர்க்கிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷர்லி பண்ண மாடியூலும் பார்த்துருப்பீங்க, நான் பண்ண ஒரு சின்ன ஒரு டிசைனும் பார்த்துருப்பீங்க. ஜென்யூனாக கமெண்ட் பண்ணாதீங்க. ஜென்யூனாக கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் எனக்கு நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுவீங்க. எப்படி இருந்தாலும் ஐசக்கு எந்த வண்டி எது பிடிக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அது மேபி ஐசக் தூங்கிட்டு இருக்காரு. லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் வரும், எந்த மாடல் வந்து ஐசக் பிடிச்சிருக்குன்னு ஃபஸ்ட்டு கை வைக்கிறானோ அதான் வின்னு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் இருக்க சில பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லீப் மோட் போயிடுது. டேரெக்டாக நீங்கள் கரண்ட்டில் ப்ளக் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அது வந்து அப்படியே ஐடில் மோடில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லீப் மோட் போயிடுது. அதனால உங்களுக்கு வந்து அன்னெசரி ஹீட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் ஆகும். இந்த ஆன் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக உங்களுக்கு ஒர்க்கிங் ஆகிடுது. அதுவும் அந்த ஹீட் பண்ணுற டைமிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் தான் இருக்குது. டக்குன்னு உங்களுக்கு ஹீட் ஆகிடுது 190 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்கல்ல, பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபிலமெண்ட்டோட அவுட்புட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வந்துட்டு இருக்கும்போது அந்த மோட்டர் ரன் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ரன் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் இந்த பட்டனை நீங்கள் அந்த ஸ்டார்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்வர்டில் ரன் ஆகிட்டு இருக்க மோட்டர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்வர்டில் ரன் ஆகுது உங்களுக்கு. ஸோ அதனால அந்த ஃபிலமெண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துரும். ஸோ அதனால நீங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பொறுமையாக பண்ணீங்கன்னா அந்த சின்ன நூல் மாதிரிலாம் வந்துட்டு இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல், அது உங்களுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக பண்ணீங்கன்னா வராது. பட் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்கன்னா அந்த அன்னெசரியான அந்த சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நம்ம அதை லாஸ்ட்டாக அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் நான் இந்த ப்ராடக்ட்ல இருந்து பார்த்த சில பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ். ரொம்பவே நல்லா இருக்கு. கீழே வந்து ஒரு ஸ்டோர் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் இந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் சொல்லு. தூங்கி எழுந்து இப்போ தான் வந்திருக்காரு. ஐசக் இங்கே பேர் உனக்கு வந்து நாங்கள் வந்து 2 மாடியூல் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று அம்மா பண்ணாங்க, ஒன்று அப்பா பண்ணாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா உனக்கு ரொம்ப பிடிச்ச கார், உனக்கு பிடிக்கவே தான் கார் பண்ண, ஒன்று வந்து வீடு பண்ணேன். 2மே இங்கே இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிச்சது எடு. 2மே ஒன்று எடு. ஏதோ ஒன்று அத்தி. ஏய் உன்னெல்லாம் சரி, எது பிடிச்சிருக்கு உனக்கு? வீடு பிடிச்சிருக்கா, கார் பிடிச்சிருக்கா? பாரு தேடி கேட்குறாங்க காரை. கார் தான் நம்பு.
கார் எப்படி போகும் சார்? கார் எப்படி போகும்? சல்லுன்னு. வெரி குட். இதான் அப்படி ஓட்ட முடியாது. அது பேர் வீடு ஒரே இடத்துல இருக்கும், அது வேலைக்கு வராது. பரவாயில்ல, காருன்னு கண்டுபிடிச்சிட்டானே, அது வரைக்கும் நீங்க சாதிச்சிட்டீங்க. பாய்.